வணக்கம் மக்களே. இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 3rd of February மண்டே நைட்டு வந்து 8 o'clock போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். யார் என்னென்ன பொசிஷன் வச்சுருந்தாங்க, இந்த பொசிஷன் வச்சு நாளைக்கு என்ன நடக்கும் மார்க்கெட்டில், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அது மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, என்னோடய ப்ரிடிக்ஷன் என்ன நினச்சி சொல்கிறேன். ஓகேவா? எஃப்ஐஏ பார்த்திங்கன்னா அவங்க ஃப்யூச்சர்ஸில் 1.84 lakhs வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் பொசிஷன் வச்சுருக்காங்க, அதாவது பேரிஷாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறட்டு வந்து இன்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 1.73 lakhs வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரிஷ் பொசிஷன் வச்சுருக்காங்க. ஓகேவா? ப்ரோ வந்து என்ன பொசிஷன் வச்சுருக்காங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் 19,000 வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக பொசிஷன் வச்சுருக்காங்க. இன்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 85,000 வந்து பார்த்திங்கன்னா பேரிஷாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. கிளைண்ட்ஸ் எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கிளைண்ட்ஸு ஃப்யூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா 1.46 lakhs வந்து புல்லிஷாக பொசிஷன் வச்சுருக்காங்க. ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2.88 lakhs வந்து பார்த்திங்கன்னா அவங்க புல்லிஷாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. ஓகே, டிஏ வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்ஸில் 19,000 வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 29,000 வந்து பேரிஷாக வந்து பொசிஷன் வச்சுருக்காங்க. ஓகே, இதை வச்சு நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி வந்து யார் வந்து ரோல் ப்ளே பண்ணுவான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ, எஃப்ஐஐ எல்லாம் வந்து ஒரு டீமாக இருக்காங்க. இது கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக டிஏஏ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. கிளைண்ட்ஸாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் எப்படி வந்து சொல்லி சார்ட்டில் போய் பார்ப்போம். சார்ட்டில் வந்துட்டோம். மார்னிங்கு ஓப்பன் ஆட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் 25,482. ஓகேவா? அங்கேருந்து ஒரு நேரோ ஃபால் மார்னிங் எடுத்தவே விழுந்தது. என்னன்னா 250 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்தது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ணி ஃபால் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக சைட்வேஸ் வந்து ராலி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து திருப்பி நெகட்டிவ் பொசிஷனாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு இதை நம்ம பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக பிப்ரவரி என்னன்னா ஸ்டார்ட் ஆனது வந்து இந்த ஏரியாவில். ஓகேவா? இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் வந்து மேலே வந்து ஒரு சைட்வேஸ் ரேலி போயிருக்கான். இந்த சைட்வேஸ் ரேலி எதுக்கு போகிறான்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்க்காக தான். ஓகேவா? இதை பிரேக் பண்ணியிருக்கான், திருப்பி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான், திருப்பி வந்து ஃபால் ஆகி திருப்பி பார்த்திங்கன்னா சைட்வேஸ் ரேலி தான் போயிருக்கு. அது எதுக்குன்னா வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபாலுக்காக தான். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் ரேலி வந்து போயிருக்கு. இது என்னோடய ப்ரிடிக்ஷன் தான். இது மார்க்கெட்டில் இப்படி நடக்குமா தெரியாது. மார்க்கெட் என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வரும். இங்கே பாருங்கள், இங்கே மேலே வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்ததுங்களா, விழுந்த உடனே திருப்பி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிருக்கான். ஓகேவா? இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 140 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து இது வரைக்கும். ஓகேவா? ஒரு அக்குமுலேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். அப்புறட்டு வந்து இங்கேருந்து இந்த ஏரியா. ஓகேவா? திருப்பி அதே இதெல்லாம் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த இடத்துல அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. திருப்பி இந்த இடத்துல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? இதை வந்து நல்லா இங்கே பார்த்திங்க, இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 131 திருப்பி வந்து கீழே வந்து விழுந்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் அக்குமுலேஷனில் என்ன எவ்வளோ ஏரியானா இந்த ரேலியில் 131 பாயிண்ட்ஸ். ஆனால் ஃபால் ஆனது 140. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 280 பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த லோலேருந்து இந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா 140 பாயிண்ட்ஸு. ஓகேவா? கீழே விழுந்தது பார்த்திங்கன்னா இங்கே 132. இந்த இது அப்படியே இருக்குது பாருங்கள். திருப்பி இங்கேருந்து என்னென்னா 132 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இருக்காங்களா. என்னோடய ப்ரிடிக்ஷன் என்னன்னா நாளைக்கு வந்து இதே மாதிரி இது கீழே இங்கே லோ இருக்குது பாருங்கள், இந்த 140 பாயிண்ட்ஸ் இது வந்து கீழே வந்து விழுறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? எது வரைக்கும்னா 23,085. ஓகேவா? 23,085 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்குமா? ஆமாம், இருக்கும். எங்கே சப்போர்ட்டாக இருக்குங்கன்னா டாப்பில். ஓகேவா? இது வந்து ஒரு பஃபர் ஏரியா. இதுக்கு கீழே வரலாம், இல்லை இங்கேயும் பட்டும் வந்து பவுன்ஸ் ஆகலாம். இதுதான் வந்து நாளையோட வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எப்படி ட்ரேட் பண்ண முடியுமோ உங்கள் இஷ்டம் போல் ட்ரேட் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். பை பை.